Hi friends, today special Mysore masala dosa. So எப்படி டேஸ்டியா ஈஸியா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ நல்ல ஸ்பைசியா டேஸ்டியா மைசூர் மசாலா தோசை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பைசி சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு 4 மிளகாய் எடுத்திருக்கேன். சுடு தண்ணியில் வந்து ஒரு ½ கிளாஸ் வந்து ஊற்றி அதை வந்து ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 2 தோசைக்கு வந்து அளவாக இருக்கும். இப்போது இந்த ஊற வச்ச மிளகா அது கூட வந்து ஒரு 3 பல் பூண்டை போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி முதல்ல எதுவும் ஊற்ற வேண்டாம். மிளகாலேயே வந்து ஊற வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்போ வந்து இது கூட வந்து நல்லா அரைப்படலைன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக ஒரு 2 பிஞ்ச் அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது கூட வேணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்திக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஸ்பைசி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் மைசூர் மசாலா தோசைக்கு வந்து கெட்டி சட்னி ரெசிபி வந்து மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பொட்டேட்டோ மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் வந்து ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஆயில் வந்து சூடாகட்டும். சூடானதும் 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக வந்து கடுகு வந்து போட்டு அது வந்து பொரியட்டும். இப்போ வந்து 2 கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வெடிக்கட்டும். ஒரு ½ பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட கலர் வந்து கொஞ்சம் மாறணும். மாறினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் கம்மியாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதோட ராஸ்மெல்லும் வந்து போகணும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுலேயே வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே வந்து ஸ்பைசி சட்னி ரெடி பண்ணியிருக்கிறதுனால இதில் காரம் வந்து போடணுன்னு அவசியம் இல்லை. வேணும்னா கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம். இப்போது வேக வச்சுருக்கேன் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், மசிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து அந்த மசாலாவில் நல்லா இறங்கணும். இப்போ இந்த மசாலா வந்து ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, இந்த மசாலாவை வச்சு வெஜ் பணியாரம் வந்து பண்ணலாம். அந்த ரெசிபியை வந்து மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வேறு எந்த ஸ்பைசஸுமே ஆட் பண்ண வேண்டாம், இதுவே போதும். இப்போ மைசூர் மசாலா தோசை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு கரண்டி மாவை ஊற்றி நல்லா நைஸாக தோசை வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ மாவை வந்து லைட்டாக வேகட்டும். அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த ஸ்பைசி சட்னி வந்து இதில் மேலே போட்டு பரப்பி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்பைசி சட்னி வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து கம்மியாக தான் போடுறேன், அந்த சட்னி ரொம்ப காரமாக இருக்கும். இதை போட்டு பரப்பி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போது மசாலாவை வந்து மேலே ஒரு சைடில் வந்து போட்டுக்கலாம். இது வேகிறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். A few moments later. ஸோ இப்போ வந்து வெந்துடுச்சு, எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு மசாலா தோசை, மைசூர் மசாலா தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து கெட்டி சட்னியோட சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த தோசையை வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச மசாலா வந்து ஒரு 2 தோசைக்கு வந்து அளவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.